ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. சுயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒவ்வொரு ஊர் சைடு ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. சுயம், சுழியம், சுசியம் அப்படின்னு ஒவ்வொரு விதமான பேரில் சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஸ்வீட்டுங்க. நம்ம சவுத் இந்தியா சைடு பண்டிகை காலங்களில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. நல்ல பண்டிகை காலங்களில் காலையில் டிஃபனோடு இதை பரிமாறுறதுக்கு ஒரு அருமையான ஸ்வீட் இது. ஸோ இந்த நல்லா அந்த சுயம் பார்க்கலாம். மேலே நல்லா ஒரு கிறிஸ்பியான மேல் மாவு, உள்ள நல்லா பருப்பு வெல்லம்லாம் சேர்த்துன ஒரு அருமையான பூரணம். ஸோ சாப்பிட சூப்பராக இருக்குங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. சன்னா தால் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்து ஒரு 2.5 கப்பு தண்ணி விட்டு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்தோம்னா நல்லா அப்படி துருவின மாதிரி ஆயிரும். கொஞ்சம் குறப்பாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது பூர்ணம் செய்ய நல்லாயிருக்கும். பூர்ணம் செய்யறதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு ஜாகரி. அதை ஒரு கப்பில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணால் சூப்பராக கரைஞ்சிருங்க. அதை வடிகட்டி பூர்ணம் செய்யறதுக்கு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு அரை மூடி தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அதில் வேக வச்சு துருவி வச்ச கடலைப்பருப்பு, கரைச்ச வெல்லம், இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிட்டு அப்படியே கிளறிகிட்டே இருந்தால் அது அப்படியே கெட்டியாயிரும். பூரண உருண்டைகள் பண்ண சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக கெட்டியாகிடுச்சு. இனி நம்மளுக்கு பூரண உருண்டைகள் செய்ய பூரணம் ரெடி. இது இப்படியே சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும்போது சூப்பராக இருக்குங்க. நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதை நல்லா ஒரு மேல் மாவு தயாரித்து அதில் நம்ம போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் சுசியம். சூப்பராக இருக்குங்க. இப்போ மேல் மாவு தயாரிக்க நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். நான் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் உளுந்து, அதாவது சமப்பங்கு எடுத்துக்கணும். இதுதான் நம்ம பாரம்பரிய முறைப்படி அந்த சுசியத்துக்கான மேல் மாவு. மைதாவோ சோடாவோ சேர்க்காமல் இந்த அரிசியும் உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதை அப்படியே இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஜஸ்ட் மிக்சர் கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு செஞ்சு வச்ச அந்த கடலைப்பருப்பு பூரண உருண்டைகளை இந்த மாவில் போட்டு முக்கி எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் அப்படியே போட்டு விட்டு மீடியமாக ஃப்ளேமை வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அந்த இனிப்பான பூரணம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இது நம்ம பாரம்பரியமாக நம்ம பண்டிகை காலங்களில் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட். இது நல்ல ப்ரோட்டீன் இருக்குங்க. ஏன்னா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறோம். வெல்லம் சேர்க்குறோம், சர்க்கரை சேர்க்காமல். ஸோ அருமையான ஹெல்த்தியான ஸ்வீட் இது. இந்த கடலைப்பருப்புக்கு பதிலாக பச்சைப்பயிறு சேர்த்து, அதாவது சேம் இதே மெத்தடில் நம்ம கடலைப்பருப்பை எப்படி குக் பண்ணி பூர்ணம் செய்கிறோமோ அதே மாதிரி பச்சைப்பயிரை குக் பண்ணி பூர்ணம் செஞ்சு இதே மெத்தடில் நம்ம இந்த சுயமுறை பண்ணலாங்க. அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பாருங்கள், பிரித்து பார்க்கலாம். நல்லா மேலே மொறுன்னு உள்ளே சாஃப்டாக அந்த பூர்ணம், இனிப்பான பூர்ணம். ஸோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.